நீ கோயிலை கும்பிட்டாச்சா? என்ன வேண்டி நீ? கோயிலுக்கு வந்தா முதல் கும்பிட்டுட்டே இல்லை கச்சான் வேண்டணும். அதுல உடனே கச்சான் கச்சான் கச்சான். இந்த இடத்துல நிக்கிறதுக்கு எவ்வளோ? தெய்வீக இசையை கேட்க எங்களால எழுந்து போக முடியல. உண்மையா? அடுத்தது என்ன? கோயிலை சுத்தி காட்டினா சரியா? வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தர்சனாமூர்த்தி பவனீசன். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தோழி தர்சனாமூர்த்தி ஏனி. இன்று 24ஆம் நாள் 8ஆம் மாதம் 2025 ஞாயிற்றுக்கிழமை. நேரம் 4:46 மணிக்கு வெளியிட்டு சொன்னோம். இப்ப வெளியிட்டு முடியாதுன்னா நாலு. எத்தனை மணி வெளிக்கிட்டு சொன்னா? உண்மையா சொல்லு, சத்தியம் பண்ணி சொல்லு. சொன்னீங்க அப்பயே வெளிக்கிட்டு கேளு. நாங்க போக போறோம்னு சொன்னா செல்வச்சன்னதி முருகன் கோயிலுக்கு போக போறோம். இன்று நாங்க போற நேரம் அங்க எப்படியான சூழல் இருக்கு, எப்படி இருக்குன்றத தங்கச்சியோட சேர்ந்து பார்க்க போறோம். இப்போ எப்படி சொல்றேன், நாங்க பார்க்குற பார்வை வேறு, தங்கச்சி பார்க்குற பார்வை வேறு. இது வந்து குரங்கு பார்வை, இது மனித பார்வை. அதனால நாங்க போய் பார்ப்போம். அப்படியே திரும்பி பார்த்தீங்கன்னா அங்கால ஒரு தம்பி நிற்கிற ஓடுற நாங்கள் இப்போ இங்கே இருந்து எங்களுடைய பயணத்தை தொடங்க போறோம். நேரம் இப்போ 4:51. நாங்கள் போய் சாப்பிட்டு வரும். கோயிலுக்கு போய் கும்பிட்டுட்டு சாப்பிடுவேன். ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் இப்போ நிறைய பேர் யோசிக்கிறது என்னென்னா, போயிருந்தா பூசை முடிஞ்சிருமோ, பூசை நடக்குமா, அது இதுன்னு சொல்லி யோசிப்பேன். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கோயிலுக்கு போய் பூசை முடிஞ்சாலும் அங்கே போய் கும்பிட்டுட்டு வாரது ஒரு பெரிய ஒரு சிறப்பு. அது உங்களுக்கு பலன் கிடைச்ச மாதிரி தான். போமா சரி, சென்று வரேன். பாய். வா. சந்தையால இடப்பக்கம் திரும்பி போவோம். நாங்களாம் முதல் ஆட்டோ கவனம் கோயில் அடிக்க வந்துட்டோம். இது கோயில் அடி இல்ல, கோயில் அடி தெரிவிடம். ஏன்னா அந்த கோயில் பக்கத்து என்றது தான் அடி என்றது. கோயில் அடி, மடத்தடி அல்லது வேம்படி என்றது என்னதுக்காக அந்த அந்த இடம் என்ற அர்த்தம். அடி என்ற உடனே கோயிலுக்கு கீழே போய் பார்க்கறது, அப்படி பார்க்கலாது தானே. சரி, நாங்கள் இப்போ இங்கே இருந்து கோயிலுக்கு போவோம். வாங்க. நாங்கள் வந்த நேரம் போட்டு என்னையா? ஓ தாங்க வேணா போனா என்ன ஒன்று தான் மட்டும் நான் 50 நீங்கள் எப்படி நகைச்சுவை நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். போய் வாரம் ஜனனிஞ்சாலோ என்னண்டு என்னதான் குடிக்கணும். நான் தான் கஜன் ஜனனி ஒரு கோயிலுக்கு வந்தா என்ன ஜனனி ஒரு கோயிலுக்கு வந்தா ஒரு கோயிலுக்கு வந்தா முதல் கும்பிட்டுட்டே இல்லை கச்சான் வேண்டணும். அதுல உடனே கச்சான் 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 என்ன பழக்கம்னு தெரியா இருக்கும். ஒரு கோயில் முருகன் உங்களுக்கு அருள் தருவாரா முதல்ல? வரணும். தேன்குழல் எல்லாம் ஆனா இது தோசை கடை நீங்க சாப்பிடுறோம். இந்த கடை தான் நியூ சன்னதி முருகன் சைவம். ஜனனி முதல் கோயிலில் கும்பிட்டு உன்னோட பக்தி ஜனனி. நாங்கள் படிகளோட வரையக்க கூட இப்படி இந்த வந்த உடனே என்று பார்க்கறது இல்லை. உடனே போய் என்ன செய்வோம், கும்பிட்டது பிறகு மற்ற நடிக்க வீட்டு பிளான் போட்டு வருவீங்க தோசை சாப்பிடுதான். நாங்கள் பேர் தோசை சாப்பிடுவோம்னு தான் யோசிக்கிறோம். நான் கோயில் பகுதியை பாருங்க, குறைவான பக்தர்கள்லாம். என்ன வேணும்? மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுதே. தேங்க வேணும் 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 கேட்டு கேட்டு மூணு கொண்டே அடிக்கிறதா எடுத்து வேணும். கரைக்கு வேணுற மாதிரி பார்த்து பார்த்து வேணி வேணும். எவ்வளோ வேணா?
இது இது வேணாமா கற்பூரம் வேணுமா கற்பூரம் தாங்க எவ்வளோ அது அப்போ மூன்று அப்படி எந்த நிகழத்துக்கு பாருங்க அர்ச்சனை கடையா தெரியுமா தெரியும் மட்டும் பார்த்துருக்கிறேன் கழுவுங்க தலைக்கு ஊத்துறேன் அவன் ஊத்துன்னு சொல்ல நான் தலைக்கு சுண்டேதான் நான் காலையில் தண்ணி வைக்கிறேன். ஓ மற்றபடி ஊதுது நான் பயம் தான் அம்மா மக்களை கவனிக்கிறேன் எந்த அண்ணன் கொஞ்சம் கை சரிப்பா என்ன கொண்டு அவன் தொண்டை கூட்டிட்டாங்க நான் சின்ன பிள்ளை அவனுக்கு என்ன அதே ஜனனி ஜனனி சொல்லு எனக்கு இப்படி அமைதியாக இருக்கீங்க கொஞ்சம் திருவிழாவில் அதிகமாக கூடியிருக்கிற மக்கள் மத்தியில் போய் கும்பிட்றதை விட இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அதனால தான் இன்றைக்கு இன்னும் மாலை வேலையில் கூட்டிக்கணும் வந்தேன் நாளை காலைக்கு வரும் நாளைக்கு மர காலைக்கோ இல்லை நீ மாலை என்ன தான் காலை என்ன காலை இதை வச்சுருக்குறீங்களா கற்பூரத்தை உடைத்து முதலில் போடவும் இந்த சமையலுக்கு அங்கே வீட்டை நிகழ்ச்சி செய்த மாதிரி போடவும் என்ன நேர்றீங்க சொல்லக்கூடாது நாங்கள் அப்படி தான் உடைக்கிறோம் சும்மா அது தெரியும் நாங்கள் கொண்டுறோம் எது அது உடைஞ்சிரு தானே குறைஞ்சிட்டு அது திரும்ப அப்படி போட்டு உடைஞ்சு மெதுவா பள்ளத்தை காட்டக்கூடாது வெங்காயம் சரி 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 தங்கச்சி உள்ளுக்கு அர்ச்சனை செய்ய போட்டா எனக்கு கொஞ்ச நேரத்தில் வந்துடுவா இப்போ பரவாயில்லை குறைவான பக்தர்கள் என்பதால் போய் இலகுவாக செய்யலாம் விடிய வரையில் நாங்கள் இன்றைக்கி மாலை வேளையில் தான் வந்தோம் நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரம் வந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு இன்றைக்கி மாலை நேரம் இப்படி இருக்குது கொஞ்சம் நேரம் நின்று பார்ப்போம் அதில் பாருங்க செல்வச்சன்னதி கலா மன்றம் இருக்குது அதில் நிகழ்வு ஒழுங்குகள் நடந்து கொண்டு இருக்குது எனக்கு தெரிஞ்சு நான் போன ஆண்டு வரும்போது அதிகமாக என்னை ஈர்த்த இடத்துல அந்த ஒரு இடமும் ஒன்று நல்லா பாட்டு பாடினார்கள் அந்த என்ன சொல்கிறது பக்தி பாடல்கள் தான் அதை கேட்கவே அவ்வளோ ஆசையாக இருந்தது கொஞ்ச நேரம் கூட எழுந்து போக வேண்டும் என்ற எண்ணம் வரையில் அந்த மாதிரி இருந்தது இது எத்தனை மணிக்கு தொடங்கும்னு தெரியலை இப்போ நாங்கள் போகிறதுக்கு முதல் தொடங்கினா அதையும் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக பதிவு செய்யணும் முழுமையாக பதிவு செய்ய முடியாது தெரியும் தானே காப்பரேட்ஸ் பிரச்சனைகள் வரும் அடுத்தது பாருங்க சின்ன சின்ன தம்பிகளும் சின்ன சின்ன தங்கச்சிகளும் நல்ல வடிவாக வெளிக்கிட்டு நிற்கிறார்கள் நீங்கள் போய் கும்பிட்டுடுவாங்க நான் கும்பிட்டு வந்துட்டு இருந்தேன் இப்போ என்ன செய்ய போகிறோம்னா இந்த இடத்துல நின்று இந்த கோவில் சூழல் எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு காட்ட போகிறோம் கோயில் சூழல் எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். இதில் மிக குறைவான மக்கள் கூட்டத்தை தான் எங்களால் பார்க்க முடியுது. நான் சொன்ன மாதிரி என்ன ஒரு அரை மணித்தியானங்களுக்கு பிறகு எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு காட்டுறேன். அப்படி அங்கே வரைக்கும் பாருங்க ஒரு தடமே இல்லை. இந்த இந்த இசை அரங்கில் இப்போ நிகழ்வு தொடங்க வேண்டி இருக்குது. சின்ன பிள்ளைகள் தான் பாட போயிடும். அதை போய் ஒரு கிட்ட போய் பார்க்க ஓ எனக்கு பார்க்கவே ஆசையாக இருக்குது. அந்த எங்களுக்கு அட நாங்களும் போய் முந்தி சின்ன செய்யுதுண்ணா சொல்றேன் இல்ல கோயில் அடியில நான் வில்லிஸ் எல்லாம் பாடினா சின்ன ஜனனி அவன் அப்ப பேர் சின்ன இதுல கொஞ்சம் நின்று பார்ப்போம். தொடங்கி எத்தனை மணிக்கு ஐயா தொடங்கும்? இப்போ தொடங்க போதும்
ஜெனி அந்த வாசிங்க மேலே இருக்கு செல்வச்சன்னதி கலாமன்றம் தெய்வீக இசை அரங்கு வளமையா ஒரு முறை நடக்கிறது ஒவ்வொரு ஆண்டும் வரைக்கும் நான் வரைக்கும் ஒரு முதல் எனக்கு தெரிஞ்சு போன ஆண்டோ அதுக்கு போன ஆண்டுன்னு நினைக்கிறேன். இதில் வந்து இருந்த நாங்கள் சரியா நண்பர்களோட இந்த தெய்வீக இசையை கேட்க எங்களால் எழுந்து போக முடியல. உண்மையா ஏனோ தெரியல, அந்த அவ்வளவு நல்ல தெளிவான குரல்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐயா அவரால் பாடிக்கொண்டிருந்தவர். அதை கேட்கவே அவ்வளவு இன்பமயமா இருந்தது. இப்ப சின்ன சின்ன தம்பியாக்கள் பாட போயினும் பாருங்க. வணக்கம். சரி சரி. எத்தனை மணிக்கு தொடங்கும்? சரி சரி. சரி சரி. இது ஒவ்வொரு ஆண்டு முதல் எத்தனை மணிக்கு தொடங்கும், எத்தனை மணிக்கு முடியும்? 4 மணிக்கு தொடங்கும். சரி. பூசை தொடங்கணும் முடிஞ்சிடும். நைட் தொடங்கும். பூசை முடிஞ்சாலும் தொடங்கும். அது நேரம்னு சொன்னா திருவிழா முடியிற டைம் சொல்லல. சரி. இந்த பூசை முடியல 4 மணிக்கு தொடங்கும். சரி. ஆனால் நேற்று நடந்ததா? நேற்று பிரசங்கம் நடந்தது. பிரசங்கம் அடிக்கு ப்ரோக்ராம் நடக்கும். சரி சரி. இசை அரங்கு கொஞ்சம் இனிமையாக இருக்கிறது. அச்சோ, உங்களோட பள்ளிக்கூடம் சன்னதி கண்டு இருக்கு. நடக்கிறது. சரி சரி சரி. உங்களோட பெயர்? உதயராஜ். சரி சரி சரி. இன்னொரு கொஞ்ச நேரத்தில் இது தொடங்கும். இது தொடங்கினதுக்கு பிறகு நாங்கள் நீ சொன்ன கோயிலுக்கு போவோம், இல்லை இன்னொரு நாளைக்கு போவோம். ஜனனி ஒரு கோயில் கேட்டவா? கோயில் கேட்ட இல்ல, கோயில் பார்க்க நானே புதுசா நல்ல வெள்ளம் மண் ஆசையா இருக்கு ரம்மன். சரி. ஐயோ ஐயோ எனக்கு பத்துமாக்கா இதில் பொது இடங்கள். ஐயோ இல்லை இல்லை இல்லை. ஐயோ ஐயோ அக்கா 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 இன்னொரு தடவை ஆகும். அப்ப வியாழக்கிழமை வியாழக்கிழமை இருக்குது. ஒரு நாளைக்கு. சரி 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 அக்கா. தொண்டைமனாறு ஸ்ரீ செல்வச்சன்னதி ஆலய 2ஆம் நாள் உற்சவ நாளாகிய இன்று கலை நிகழ்வுகள் தொண்டைமனாறு ஸ்ரீ செல்வச்சன்னதி ஆலய அறநெறி பாடசாலை மாணவர்களால் இன்னும் சில நொடிகளிலே ஆரம்பமாக இருப்பதால் ஆலயத்தின் தெற்கு புறமாக அமைக்கப்பட்டுள்ள தெய்வீக இசை அரங்கிற்கு அருகாமையிலே வருகை தந்து இந்த கலை நிகழ்வுகள் அனைத்தையும் கண்டு மகிழலாம் என அடியவர்களுக்கு கூறிக்கொண்டு ஏன்டா நம்ம போயிருக்கலாம் தானே. இல்லை ஜெனி எனக்கு இந்த இவ்வளவு பேருக்கு இல்லை இந்த ஆக்களே இல்லை பெருசா வெக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. திடீரென்று வந்து கேட்டால் எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். சரியா வார வியாழக்கிழமை வருவீங்க? வியாழக்கிழமை கேட்டு வந்தக்கா. சனிக்கிழமையா? வியாழன் அடுத்த சனி. வியாழன் என்ன இப்படி இதில் சொல்லி மாற்ற வியாழன் அங்கே அவனுக்கே எவ்வளோ இருக்கு பார்ப்போம். ஒரு நாளை வருவோம். எனக்கு இந்த பொது இடங்களில் இப்படி நிகழ்வுகள் செய்கிறது கொஞ்சம் பக்கம். நாங்கள் அதை கதையை நீங்கள் கதைச்சு கொண்டு இருக்க கூடாது. சும்மா இதில் பாடினு சொல்லி கொஞ்சம் நேரம் அதை போய் சொன்னேன். இது ஒரு பாட்டு சொல்லுவான், ஒரு ஞாபகப்படுத்துவான் ஒரு பாட்டு. முருகனுக்கு ஜனனி பாட்டு தான் பாடுறதா போய் மறந்தோன வேல் 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 வெற்றி வேல் அங்கே மறந்து உடனே நான் ஞாபகம் இருக்கு. நான் பாட தொடங்கி பாடுறேன். அதே பாட்டா இப்போ பாடுவோம்? சொல்லல, அதான் இருக்கலாம். வேறு ஏதாவது பாட்டு இப்போ அந்த செல்வச்சன்னதி கலாமன்றம் தெய்வீக இசை அரங்கண்டு இருக்குல்ல, இது ஒரு பாட்டு மாதிரி இருக்கா? டக்குன்னு இருக்கா? அதுதான் திறமை. இல்லாடி செல்வச்சன்னதி கலாமன்ற தெய்வீக இசை அரங்கு நான் எல்லாம் பாடுகிறேன். சரி சரி, எங்கள்ட கதையை விட்டு அங்கே கிளம்பும் போல இசை மலையில் நினைவு போல இருக்கு. இன்னொரு இசை போகுது. அடுத்தது என்ன? கோயிலை சுத்தி காட்டினா சரி. இது நல்லா, இது நல்லா.
நிறைய பதிவு செய்த மக்களே கோஆபரேட் வந்துடும். இந்த சன்னதி கோயிலுக்கு பக்கத்தில் அதில் ஒரு கோயில் இருக்குது. கூடுதலாக இந்த கோயிலுக்கு வரவர்கள் அங்கேயும் போய் தான் போவார்கள். ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் சின்னல்ல வந்து போனேன். நேற்று தான் தெரியும் அப்படி எனக்கு இருக்கிறது தெரியும். நான் சின்னல்ல ஒரு தடவை அப்படி போயிருக்கிறேன். நான் அதுக்கு பிறகு போனது இல்லை. இப்போ நாங்கள் சரஸ்வதி ஏன் கும்பிடுறது? கல்வி செல்றோம். கல்வி இருக்குது தானே, முடிஞ்சுதான் அது தந்ததும் கொண்டு விட்டு போய் வாப்பா. சரி, நாங்கள் இப்போ இதில் இருந்து அந்த கோயில் அடிக்கு போவோம். இருக்கா ஓடி வாங்க. அப்போ ஓடி இருக்கணும். கோயிலுக்கு வந்தா ஓடி வர்றதுக்கு கோயிலுக்கு வர ஐயாவா ஓடி வர இல்லை, நேரம் போடுது. ஐயா அடிச்சு போடுவா. சரி, நாங்கள் இப்போ அந்த கோயில் அடிக்க போகிறோம். நான் முதல்ல அந்த கோயிலில் இருக்கின்ற ஏன்னா நீ இருக்கன்னு தெரியாது. இல்லை, எனக்கு தெரியும் இருக்கன்னு. தெரியுமோ? கதை சொல்லாதீங்க எங்களுக்கு. என்ன கோயில் அது? அது வந்து பிள்ளையார் கோயில்னு நினைக்கிறேன். அம்மன் கோயில். உனக்கு தெரியுமான்னு பார்த்தேன் நான். ஓ, இதுதான் அந்த கோயில் பாருங்க. சின்ன கோயில். இது என்ன கோயில்? இது அம்மனா? ஓ, நல்ல மணல்லடாப்பா. அதான் சார் அம்மன் கோயில். நாங்கள் வாரினாங்க. இந்த இடத்துக்கு வந்தது குறைவு. சின்னல்ல வந்திருக்கோம். நீங்கள் பாருங்க, இந்த மணல் இருக்குல்ல, இந்த மணல் வந்து இனியில்ன்ற அளவு நல்ல மென்மையாக இருக்குது. நீங்கள் எதிர்காலத்தில் இந்த காணொலியை பார்த்து புதுசாக வர போகிறீங்க. இந்த வளமையாக வாரவர்களுக்கு தெரியும் நான் சொல்கிறது. யாராவது இது வரைக்கும் சன்னதிக்கு வந்திருப்பீங்க, இந்த இடத்துக்கு வந்திருக்காம இருந்திருந்தால் வந்து பாருங்க. அவ்வளோ வந்து என்ன சொல்கிறது, குளுக்கோஸ் அதுக்கு மேலே ஏறணுன்ற மாதிரி இருக்குது. அடுத்தது இந்த இடத்துல பாருங்க, ஒரு சிவலிங்கம் வைக்கப்பட்டிருக்கு. வேல் சூலம் 3 வந்து நடுவ வேலாக வருது. 2 பக்கம் திரும்பவும் சூலம் வருது. நாங்கள் இப்படியே கோயிலை சுற்றி கொண்டு வருவோம். வாங்க ஜனனி, இங்கால போட்டா ஜனனி. இந்த நல்லா இருக்குல்ல? ஓ, நல்லா இருக்குது கோயில். அதான் நாசியாக இருந்தது உடம்பெல்லாம். உண்மையாக நல்லா இருக்கும். இது வரைக்கும் வெள்ளம் மண். இது எனக்கு அறிவு தெரிஞ்சு நான் இந்த பகுதிக்கு பறிச்ச மண்ணோ? இது பறிச்சிருக்கு என்ன தெரியல. இருக்கும். இது வெளியில் போகாது. நேஞ்சிடுவான். சுத்த வர கட்டு இருக்கு. நல்ல இதுக்குன்னா இதுக்கு. சரி, நான் தான் இதுக்கும் திருவிழா நடக்கிறதா? இதுக்குன்னா கேட்கணும். குட்டி அம்மன் இது. சரி, வாங்க. இனி போய் அதில் ஒரு கட்டில் இருப்போம் கொஞ்ச நேரம். கும்பிடை குழப்பக்கூடாதுன்னு சொன்ன என்ன திட்டியும் விட்டுருவா. சரி, சரி போகலாம். இப்போ இருப்போங்க நல்லா போய். ஆனால் இன்றைக்கு வந்து எனக்கு இது ஒரு புதிய அனுபவம் தான். என்ன சென்னை வந்திருக்காட்டி நான் இங்கே வந்திருப்பேன். நான் தெரியாது. உனக்கு தெரியாது. இவ்வளோ நாள் வந்த நீ கூட்டி வந்தே சுண்டலை என்ன துவக்கம் நான் கேட்டேன். அப்போதானே விளங்கியிலே துவக்க உண்டாது. அப்படிதான் நான் திடீர்னு துவக்க வச்சு வைக்கிறேன். துவக்க உண்டு அதில் டீ. இப்போ நாங்கள் போய் ஒரு கட்டில் இருப்போம். கச்சானும் என்ன ஜனனி எப்போ பார்த்தாலும் கச்சான் கட்டில் இருக்கே சும்மா இருக்கக்கூடாது. சரி வாங்க போகிறோம். மிருதங்க இசை போய்கொண்டிருக்கு. சரி, நாங்கள் இப்போ கோயிலுக்கு வந்து வீட்டை போகிறோம். ஜனனியை கொண்டு விட்டுட்டு திரும்ப வர போகிறோம். ஐயோ, இவள் கச்சான் அங்கேயா? சரி வாங்க போயிடுவோம். ஐயோ, கச்சம் வேணா போனேன். காசு இல்லை. சரி பண்ணிக்கணும் வா. இந்த 3 கடையிலே இது நல்லா இருக்கும். இது ஆக மென்மையாக இருக்கும். இது ஓரளவு பரவாயில்லை. இது பள்ளி இருக்கிற ஆக்கள் தான் சாப்பிடலாம். நான் சாப்பிடலாம். ஜனனி சாப்பிடலாம். எதில் வேணும்? மஞ்சள் கடலையா? எது நாங்கள் சொல்லு சத்தமா. எனக்கு கோயிலை கும்பிட்டாச்சா? என்ன வேண்டி நீ? சாமி என்ன வேணும்? நான் கேட்டேன், கோயிலை கும்பிட்டாச்சா என்ன வேண்டி? எனக்கு கச்சானா கோயிலுக்கு வந்து என்ன வேண்டி நீ?
கோயில் வந்து நல்ல நகைச்சுவை இது நல்ல நகைச்சுவை. அந்த சிறப்பட்டி படியல் என்ற யூடியூப் சேனல் வந்து எங்களுடைய ஊர் நண்பர்கள் ஆசைப்பட்டதன் அடிப்படையில் சிறுப்பிட்டி படியல் என்று நீங்கன்னா அந்த யூடியூப் சேனல் வரும். அதில் சின்ன சின்ன அந்த ஷார்ட்ஸ் காணொலிகள் போடுறாங்க. அதில் இப்படி கேட்க போகிறோம், டே கோயிலுக்கு வந்தேன் என்ன வேண்டிங்கன்னு கேட்டேன். கச்சான் வேண்டி நான் அப்படி வாங்கினேன். அப்படியே அதை கேட்கல கடவுள்கிட்ட என்ன வேண்டினீங்க நீ சொல்ல. கடவுள்கிட்ட என்ன வேண்டி? கடவுள்கிட்ட சொல்லக்கூடாது, நடக்காது. நடக்காதா? வீடியோ என்ன பற்றி ஏதாவது வேண்டி? அது சொல்லக்கூடாது. வாடா ஐஸ்கிரீம் என்னடி எனக்கு காசு இல்லையா? எனக்கு இது வேண்டிதா கோன். எங்க போவோம் அங்கே கோன் வேணும். சுண்டல் விக்குது அந்த கடைக்கு. எங்க வா சுண்டல் பண்றேன்டா. என்னனாலும் வேண்டு என்ன வேணும்? நடத்தி சுண்டல் பண்ணி சாப்பிடுவோம். வா இருந்து சாப்பிடுவோம். வா சுண்டல் பண்ணி வந்து அதுல இருந்து சாப்பிடுவோம். காவடியின் அளவுகளை பார்த்தீங்கன்னா எல்லாரும் கேட்ட மாதிரி பெரிய காவடி இருக்கு. வேணிடுவா எனக்கு சுண்டல் தண்ணி என்ன எப்படி வேணும்னு கேட்ட சொன்னதான் தெரியும். எனக்கு சுண்டல் மட்டும் அது அவரும் சொல்லல. 400 போடுங்க. பஜ்ஜி புரிமா கொடுங்கண்ணா. சுண்டல் மட்டும். என்ன பேர் இதுக்கு? நியூ சேகர் காரம் சுண்டல். எவ்வளோ? 200 ஆகும். அப்பளமோ? கோயில்களுக்கு கொண்டு போகிறதா இல்லை வேறு இடத்துல நிற்கிறதா? கோயில் தான். இப்போ வெளி மாவட்டத்துக்கும் போகிறீங்களா? நல்லூரை கொண்டு போனீங்களா? இந்த இடத்துல நிற்கிறதுக்கு எவ்வளோ? 16 நாளைக்கா? 14 நாளைக்கு என்ன 400 சுண்டல் தாங்கோ 200 பஜ்ஜி தாங்க ஒன்று போட்டு விளாண்டு கேட்குறேன். என்னது கதை? நான் நிஜம் கொடுத்துட்டு சரியண்ணா. நான் இல்லை சரி உண்மையாக ஃபேமிலிக்கு இல்லை 400 சுண்டல் தான் போட்டுங்க. அதில் இருக்கும். இங்கே பாருங்க இப்போ இன்னும் அதிகமான பக்தர்கள் வந்து கொண்டு இருக்கணும். நாங்கள் இப்போ கொண்டு ஜனனிங்க வேலைக்கு விட்டுட்டு வரணும் நாங்கள் கோயிலுக்கு. சந்நீதியான் செல்வ சந்நீதியான் மத்தின் வேற சம்மதியான். அருமை. மிளகா பஜ்ஜி கறி மிளகாய் சொல்லப்படி. சரி நாங்கள் இப்போ இதை சாப்பிட்டுட்டு போக போகிறோம். இப்போ நேரம் 6:34. நாங்கள் இப்போ வீட்டை போக போகிறோம். பாருங்க பூசை தொடங்கிட்டுது. இப்போ தங்கச்சியை கொண்டே நான் வீட்டை முதல் விட்டுட்டு தான் பெற போகிறேன். நண்பர்கள் போவோம்னு கேட்டவே அப்போ நான் சொன்னால் தங்கச்சி ஒருக்கா போய் வந்து திரும்ப எல்லோரும் சேர்த்து போவோம்டாண்டு போய் நண்பர்களோட சேர்ந்து வர போகிறேன். கடும் தொல்லை. நீ நின்றாலே தொல்லை தான். ஐஸ்கிரீம் தான் பண்ணி தெரியுது. அது குடிக்கக்கூடாது. இனிப்பு கூடாது. சாமி பூசல் பார்க்கலாம். பாருங்க பக்தர்கள் கூடிக்கொண்டே போகிறார்கள். உள்ளு பாருங்க கோயிலுக்குள்ளே பாருங்க. சரி உள்ளுக்கு பூசை தொடங்கிட்டுது. நாங்கள் வீட்டை போக போகிறோம். தங்கச்சி பாருங்க பூசை நடக்குதுன்னு போட்டு அதில் போய் கும்பிட்டு பண்ணிக்கிறேன். நாங்கள் இப்போ கோயிலிருந்து ஒரு 100 மீட்டர் அப்படியே வந்துட்டோம். அப்படியே திரும்பி பாருங்க நிறைய பக்தர்கள் வந்து கொண்டு தான் இருக்கணும். இப்போ சரிதானே? ஐஸ்கிரீம் தான் பண்ணி தெரியுது. தனிமன் சொல்லி வரும் இல்லை. இப்போ இந்த காணொலியில் இருந்து விடைபெற போகிறோம். விடைபெற்றுக் கொள்ளும் நாங்கள் இப்படி ஒரு ஐடியா இல்லை. நாங்கள் யாரும் சொல்லும் முதல் போகிற நேரம் என்ன தட்சிணாமூர்த்தி ஜனனி. நான் என்று உங்கள் நண்பன் தட்சிணாமூர்த்தி பவனேசன். நன்றி வணக்கம். என்ன எனக்கு ஒரு ஐடியா தானே. எனக்கு சொல்ல ஒரு ஐடியா. என்ன சொல்லு? நீ ஒரு நாள் மாயிருந்தா 1000 கோயிலுக்கு 1000 அடிச்சிருந்தாக்கள் வடிவா தந்து கொண்டு இருக்கலாம். ஒரு நாளைக்கு 1000 விட 16 நாளைக்கு 16000 ரூபா. அந்த 16000 முளைக்கிறதுக்கு நாங்கள் 18 நாள் தேவைப்படுது எங்களுக்கு. நான் எவ்வளோ நாளும் வர மாட்டேன் தான் வந்துட்டு.
சரி என்னன்னு சொல்லுங்க. இல்லை ஒரு நாளைக்கு வீட்டு பொருள் அப்படி ஒரு நாளைக்கு ஓண்டன்ட்டு சொல்லி தண்டியன்னா நான் வேண்டும் வேண்டுன்னா ஒரு நாளைக்கு வீட்டு பொருள் எனக்கு மேக்கப் பொருட்கள் அப்படி சொல்றீங்களா? நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்களன்னு சொல்லுங்க. இப்போ ஒவ்வொரு நாளும் திருவிழாவுக்கு வந்து ஜனனி இப்போ ஒவ்வொரு நாளும் 1000 ரூபா தரட்டாம். 1000 ரூபாய்க்கு ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு பொருட்கள் வாங்குற மாதிரி தான் சாப்பிட்ற சாமான் அப்படி. ஆனா நான் ஒரு விதிமுறை தரப்போம். ஆனா 10 பொருள் வாங்கணும்ன்ற மாதிரி விதி தரப்போம். 1000 ரூபாய் அது பயனுள்ளதா பார்த்து வாங்கணும். சரி, அதுல இருந்து ஒன்று 50 ரூபா 50 ரூபாய்க்கு பொருள் விற்கிறதா இல்லையா? ஒன்று 100 ரூபான்னு விற்கிறதா இல்லையா? உனக்கு நாங்க 1000 தருவோம். இல்ல 10 பொருள் அதை பயனுள்ள பொருளா வாங்கணும். அப்படி என்ன மக்களை நீங்க எப்படி செய்யலாம்னு சொல்லுங்க. அப்படி நீங்க சொல்றதன் அடிப்படையில் அது உண்ட திறமை. சரியா? 1000 10 பொருள் வாங்கணும், ஒவ்வொரு நாளும் வருவோம். சரி மக்களே, நன்றி, வணக்கம்.